இந்த வீடியோவில் 2 டைப்ஸ் ஹெம்மிங் பண்ணுறது, ஓப்பன் பீஸ் வைக்கிறது, கெட்டி தையல் போடுறது எப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. இப்போ ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம போன கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இங்கேருந்து 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து 10 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நம்ம பாக்ஸ் போட்டு வெட்டிடணும். இங்கே மார்க் பண்ணியாச்சு. இதில் இருந்து இது வரைக்கும் ஸ்கேல் வச்சு மார்க் போட்டுக்கோங்க. இதை தனியாக கட் பண்ணி இதை ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். எப்பயுமே வெட்டும்போது என்ன பண்ணணும், நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம்ல அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணால் போதும். மீதி பீஸ் அப்படியே அந்த துணியோட ஜாயிண்டாகவே இருக்கணும். ஹெம்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல 1/4 இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு மடிக்கணும். மடித்து வச்சு ஹெம்மிங் பண்ணணும். இப்படி 2 மடிப்பு மடிச்சிட்டோம். எப்பயும் போல் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நூலில் தான் முடிச்சு போட்டிருக்கிறோம். ஒரு நூல் அப்படியே சும்மாவே இருக்கும். இதில் இப்படி கொடுத்து இழுத்துட்டோம். இதில் என்ன பண்ணுறீங்க, இன்னொரு டைம் வேணால் அதில் செஞ்சுக்கலாம். அப்படி செஞ்சுட்டு இப்படி போட்டுட்டு இதில் என்ன பண்ணணும், ஊசியிலேருந்து வர நூலை விட்டுடணும். இங்கே துணியில் இருக்கிற நூலை இப்படி எடுத்து இதில் மேலே ஒரு சுற்று சுற்றிடணும். அப்படியே ஊசி மேலே ஒரு சுற்று சுற்றணும். இது முடிச்சு விழுந்துடும். எப்படின்னாக்கா முடிச்சு விழுந்துடும். சீக்கிரத்தில் ஹெம்மிங் பிரியாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாடலில் செய்கிறது. ஹெம்மிங் பண்ணும்போது எப்பயுமே அடியில் எடுக்கிற நூல் ரொம்ப சின்னதாக இப்படி எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்து அப்படியே மேலே உள்ள துணியில் சேர்த்து எடுக்கணும். இவ்வளோ பெருசு நம்ம இப்படி எடுத்தோம்னா பின்பக்கம் பார்க்கும்போது இப்போ ஊசி எந்த அளவு தெரியுதோ அந்த அளவுக்கு நூல் வந்துடும். பார்க்கும்போது நல்லா இருக்காது. இப்படி ஊசியை குத்திடணும். குத்திட்டு இந்த நூலை எடுத்து இந்த ஊசிக்கு மேலே இப்படி ஒரு சுற்று சுற்றணும். சுற்றிட்டு இப்படி எடுத்தோம்னா அது தானாக முடிச்சு விழுந்துடும். ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு ஹெம்மிங். இப்போ இந்த ஹெம்மிங் முடிக்க போகிறோம். முடிக்கும்போது என்ன பண்ணணும், இதில் 2 சுற்று இப்படி சுற்றிடணும். இப்படி இழுத்தோம்னா நல்லா நமக்கு முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காகிடும். அடுத்தது இன்னொரு மாடல் ஹெம்மிங் பண்ணுறது எப்படின்றத சொல்லித்தரேன். இப்போ நம்ம இதில் செஞ்சுருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாடல்லையே இதை ஃபுல்லுமே செஞ்சு முடிச்சிடணும். அடுத்தது இன்னொரு மாடல் செய்கிறத அதே மாதிரி வேறு இன்னொரு துணி கட் பண்ணி அது ஃபுல்லும் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். இப்படி 2 மடிப்பு மடிச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல முடிச்சிட்டோம்ல. இதில் என்ன பண்ணுறீங்க, இந்த மடிப்பு இருக்கும். இப்போ இதில் நம்ம மடித்து வச்சு தானே செஞ்சுருக்கிறோம். இந்த நூலை என்ன பண்ணணும், இந்த ஊசியை இதுக்குள்ளார இப்படி விட்டு நம்ம எங்கே முடிச்சு போட போகிறோமோ அந்த இடத்துக்கு நேராக நிறுத்திட்டு இப்படி எடுத்து இதுக்கு மேலே ஒரு முடிச்சு போட்டுடணும். அடுத்தது அதே மாதிரி நம்ம குத்தின இடத்துலையே அப்படியே அந்த துணியிலேயே மட்டும் விடணும். அந்த இடத்துல எங்கே நம்ம எடுத்தோமோ அதே இடத்துல திரும்பி ஊசியை குத்தி அதுக்கு மேலே ஒரு சுற்று சுற்றிட்டு இழுத்துடணும். இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணுறது நம்ம புடவைக்கெலாம் ஓரம் அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். காட்டன் புடவைக்கெலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம்னா பேக் சைடில் பார்த்தோம்னா இப்போ இதில் எப்படி புள்ளி புள்ளியாக இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் புள்ளி புள்ளியாக இருக்கும். இது சீக்கிரத்தில் பிரியாது. நம்ம கொடுத்து இழுக்கிறது இந்த மடிச்சிருக்கிறோம்ல இந்த மேல் துணி, இந்த துணியில் மட்டுமே உள் பக்கமாக வந்து கரெக்டாக அந்த இடத்துல நிறுத்திட்டு அப்படியே கொடுத்து இந்த இடத்துல முடிச்சு போட்டுடணும். இப்போ நான் இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டு செஞ்சேன்ல அந்த மாதிரி இந்த பீஸ் ஃபுல்லுமே செஞ்சுருக்கிறேன். போன கிளாஸில் நான் சொல்லி கொடுத்தேன்ல 5 இன்ச்சு 5 இன்ச்சு வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. நான் அதே மாதிரி சைஸ்லேயே
இதுவும் கட் பண்ணி இதுக்கு நான் எப்படி மடிக்கணும்னு சொன்னனோ அதே மாதிரி 2 மடிப்பு மடித்து வச்சு இது ஃபுல்லுமே ஒரே மாடல், ஒரு ஹெம்மிங் என்ன மாடல் செய்கிறோமோ அந்த ஹெம்மிங்கே ஃபுல்லுமே முடிச்சிடணும். எல்லாத்துலேயுமே வந்து ஃபினிஷிங் அழகாக இருக்கணும், தையலில் ஃபினிஷிங் முக்கியம். அந்த மாதிரி செஞ்சு இதை முடிச்சிடுங்க. அடுத்தது இப்போ இன்னொரு ஹெம்மிங் சொல்லி கொடுத்தேன்ல, முடிச்சா போடுறது, உள்ளுக்குள்ளே கொடுத்து செய்கிறது, அதே மாதிரியே இதுலேயும் செஞ்சு வச்சுருங்க. பேக் சைடில் பார்த்தோம்னா ரெண்டுத்துலேயுமே ஒரே மாடலாக தான் இருக்கும், புள்ளி புள்ளியாக இருக்கும். என்ன ஒன்று, இது சீக்கிரத்தில் பிரியவே பிரியாது. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஹெம்மிங் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். புடவையில் ஹெம்மிங் பண்ணுறதுலேருந்து புடவையில் ஓரம் அடிக்காமல் நம்ம இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணோம்னாக்கா அழகாக இருக்கும். இப்போ ஓப்பன் பீஸ் வைக்கிறது எப்படின்றத பார்ப்போம். அதோட அதில் கெட்டி தையல் போட்டு எப்படி செய்கிறதுன்றதையும் பார்த்துடலாம். இப்போ 8 இன்ச் உயரம் வச்சுருக்கேன். இதில் அகலம் 5 இன்ச்சு. இப்போ இதுக்கு பாக்ஸ் போட்டு வச்சுது. இப்போ ஒரு பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது இந்த இடத்துல கெட்டி தையல் போடுறதுக்கு ஓப்பன் பீஸ் வச்சு நம்ம எப்படி செய்யணுன்றதை சொல்லித்தரேன். இப்போ நம்ம 8 இன்ச் வச்சுருக்குறோம். அடுத்தது வெட்டுற பீஸு இதை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ 8 + 1 9 இன்ச்சு. இந்த இடத்துலேருந்து 9 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிட்டோம். ஓப்பன் பீஸுடைய அகலம் எப்பயுமே 2 இன்ச்சு. இப்போ 2 இன்ச் இந்த பக்கத்தில் ஒரு பீஸ் கொடுக்கணும், அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு பீஸ் கொடுக்கணும். அப்போ நமக்கு 2 பீஸ் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணணும், 2 இன்னொரு 2, அப்போ மொத்தமாக 4 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வெட்டிட்டோம். நமக்கு 2 பீஸ் தேவை. அதனால் என்ன பண்ணணும், இப்படி மடிச்சுட்டு கரெக்டாக வச்சுக்கணும். இப்படி வெட்டும்போது என்ன பண்ணணும், சிசரை இந்த வாட்டத்தில் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சு வெட்டினோம்னா நமக்கு ஒரு பீஸ் பெருசு சின்னதுமாக ஆகிடும். அதனால் இப்படி வச்சு இப்படி கட் பண்ணிக்கணும். இப்போ 2 பீஸ் கட் பண்ணிட்டோம். இப்போ கெட்டி தையல் போடுறதுக்கு நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது என்ன பண்ணோம், ஒரு நூல் தான் இப்போ ஊசியில் விட்டு எடுத்திருந்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், 2 நூல் விட்டுருக்குறோம். ஒரே டைம்லேயே 2 நூல் ஒன்றா விட்டு, ஆனால் முடிச்சு போடும்போது என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு நூலை விட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் நூலில் முடிச்சு போட்டிருக்கிறேன். இப்போ இந்த பீஸை என்ன பண்ணணும், 2ஆக மடிச்சுக்கணும். இதில் ஒரு பீஸை மட்டும் எடுத்து இப்படி 2ஆக மடிச்சுக்கணும். இந்த இடத்துல வைக்கும்போது இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுடணும். இப்போ இந்த சைடில் நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோம். இந்த இடத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். 1/4 இன்ச்சு அளவுக்கு, இதிலிருந்து இவ்வளோ தூரம் வந்ததுன்னா 1/4 இன்ச்சு இருக்கும். இதே அளவுக்கு நம்ம தைச்சிட்டு வரணும். இப்போ இப்படி கொடுத்துட்டோம். இப்படி இந்த இடத்துல என்ன பண்ணணும், கெட்டி தையல் போடும்போது எப்படி பண்ணணும், இவ்வளோ தான் கேப் விடுறேன். இந்த இடத்துல விட்டு அதே அளவுக்கு இந்த இடத்துல நம்ம எவ்வளோ கேப் விட்டு ஆரம்பித்தோமோ அதே அளவுக்கு இந்த இடத்துல விட்டு அப்படியே எடுக்கணும். இப்போ எடுத்துருக்குறோம்ல, திருப்பி என்ன பண்ணணும், இந்த இடத்துல எங்கே முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துலே கொடுத்து திருப்பி எடுக்கணும். இந்த தையல் மிஷின் தையல் மாதிரியே இருக்கும்.
இப்படி கொடுத்து இழுத்துருக்கோம். திரும்பி இந்த இடத்துல கொடுக்கணும். கொடுத்து அந்த நூலுக்கும் பக்கத்தில் அவ்வளோ தூரம் தள்ளி, இப்போ இந்த இடத்துல எவ்வளோ தூரம் நம்ம கொடுத்து எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கே தள்ளி இதை இழுக்கணும். இப்போ இது ஃபுல்லாக இந்த பீஸை வச்சு நம்ம இதில் ஜாயின் பண்ணிட்டோம். முடிக்கும்போது என்ன பண்ணணும், இந்த இடத்துல வச்சு அதே மாதிரி இந்த இடத்துல 2 சுற்று சுற்றிட்டு இழுத்தோம்னா முடிச்சு விழுந்துடும். இப்போ இது தையல் போட்டிருக்கிறோம், ஃபுல்லும் போட்டாச்சு. இது இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா மிஷினில் தைச்சது மாதிரியே இருக்கும் அப்படியே. அதான் மிஷின் இல்லாதவங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த மாதிரி தையல் போட்டு நிறைய பேர் கற்றுருக்காங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னாக்கா இந்த தையல் போட்டு நம்ம ஜாயின் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி தையல் போட்டு கற்றுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சு தைக்கும்போது நம்ம 3 பீஸையும் ஒன்றாவே சேர்த்து வச்சு தையல் போடணும். அப்படி தைக்கும்போது நவுந்துடுது, பிடிச்சி தைக்க தெரியலன்றவங்க என்ன பண்ணலாம், இப்படி வச்சுட்டு இது தையல் போடுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஒரு ஊசி, கொஞ்சம் தூரம் நவுத்தி ஒரு ஊசி, இந்த மாதிரி ஊசி போட்டுட்டோம்னாக்கா நவுறாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நம்ம வச்சு இந்த பீஸை ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும், இந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம்ல அதை அப்படியே மடிச்சுக்கணும். அப்படியே மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மடிச்சிடணும். இப்போ இந்த நம்ம ஜாயின் பண்ணது இப்படி சென்டரில் வந்துடும். இப்போ என்ன பண்ணணும், இந்த பக்கத்தில் இப்படி வச்சுக்கணும். இப்போ நம்ம இதில் ஹெம்மிங் பண்ணி முடிச்சிடணும். இப்போ இதை மடிச்சிட்டோம். நம்ம இந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ண இடத்துல மட்டும் 2 தடவை இப்படி கொடுத்து ஒரு முடிச்சு போட்டுட்டு இப்படி எடுத்துடணும். அடுத்தது சாதா ஹெம்மிங் நம்ம பண்ணுறோம்ல அதே மாதிரி பண்ணிக்கலாம். இதே ஹெம்மிங்கை இது ஃபுல்லும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம தைச்சிட்டு வந்துட்டோம். அடுத்தது இப்போ இந்த பீஸ் இருக்குது இல்லை, இந்த பீஸ் என்ன பண்ணணும், இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சு இப்போ இந்த ஹெம்மிங் பண்ணதை சேர்த்து அப்படியே முடிச்சிட வேண்டியதுதான். முடிக்கும்போது கரெக்டாக இந்த துணி நம்ம கட் பண்ணியிருக்கிறோம்ல அதே அளவுலேயே இருக்கணும். மேலே ஏறி இருக்கக்கூடாது, கீழே இறங்கி இருக்கக்கூடாது, நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதோடு வச்சு இந்த இடத்துல முடிக்கும்போது எப்பயும் நம்ம முடிச்சு போடுற மாதிரி 2 சுற்று சுற்றிட்டு முடிச்சு போட வேண்டியதுதான். இப்போ இந்த பக்கம் புள்ளி புள்ளியாக இருக்கும். இந்த சைடு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இந்த சைடும் நமக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கணும். இப்போ இதுவே உங்களுக்கு தையல் பிரிஞ்சு இருந்தாக்கா, ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸில் தையல் பிரிஞ்சு இருக்குதுன்னா இப்போ நம்ம கெட்டி தையல் போட்டோம்ல அதே மெத்தட்லேயே நீங்கள் தையல் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ இன்னொரு பீஸ் நம்ம வெட்டியிருந்தோம்ல அந்த பீஸை என்ன பண்ணணும், இப்படி பட்டையாகவே வைக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இதில் இந்த இடத்துல 1/4 இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டுடணும். அப்படின்னு நவுற மாதிரி இருந்ததுன்னா இதுலேருந்து ஒரு இந்த அளவுக்கு கேப் விட்டு லேசாக ஒரு கோடு வேணால் போட்டுக்கலாம். ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோட்டு மேலேயே அப்படியே தையல் போட்டுட்டு வரலாம், நவுறாமல் இருக்கும். இந்த பீஸ் வைக்கும்போது என்ன பண்ணணும், இந்த பக்கமாக வச்சு தைச்சி நம்ம இதை உள் பக்கமாக இப்படி திருப்பி இருக்கிறோம். அதே மாதிரி இந்த பீஸும் வைக்கும்போது என்ன பண்ணணும், நல்ல பக்கமாகவே வச்சு அதுக்கப்புறம் உள் பக்கமாக திருப்பணும். இப்போ கெட்டி தையல் போடும்போது எப்பயுமே ரெட்டை நூல் போட்டு நம்ம தையல் போடணும், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே போல் இது ஃபுல்லும் நம்ம தையல் போட்டுடணும். இப்போ இது ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதில் வச்சு இந்த இடத்துல முடிக்கும்போது
எப்பயும் போல் இது மேலே 2 சுற்றி சுற்றி முடிச்சு போட்டுடணும். இப்போ நம்ம இது ஃபுல்லும் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இது மேலே உள்ள பீஸை இப்படி மடிச்சுக்கணும். அடுத்தது இந்த பீஸை இங்கே லைட்டாக இங்கே மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த பீஸ் மேலேயே வைக்கணும். இப்போ நம்ம தைச்சிருக்கிறோம்ல, இந்த பீஸ் மேலேயே வச்சு அப்படியே வச்சு இங்கே ஹெம்மிங் பண்ணின்னு வரணும். இது பேர் எக்ஸ்ட்ரா பீஸு. இப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நம்ம ஹெம்மிங் பண்ணுறது எப்பயும் போல் ஹெம்மிங் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த தையல் போட்டிருக்கிறோம்ல, இந்த இடத்துலையே கரெக்டாக இருக்கணும். அப்படியே இங்கே கீழே நம்ம தைச்சிருக்கிறோம்ல அந்த இடத்துலையே கொடுத்து அப்படியே வாங்கணும். இப்போ ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிட்டு வந்துட்டோம். இது என்ன பண்ணணும், இந்த இடத்துல இப்படி மடிச்சுட்டு அதே மாதிரி இந்த சைடையும் இப்படி மடிச்சுக்கணும். இப்படி கரெக்டாக வச்சிடணும். இப்போ இந்த இடத்துல முடிச்சு போட்டு முடிச்சிடணும். இப்போ இந்த பீஸ் ஃபுல்லும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த பீஸு கொக்கி பீஸு. இந்த மாதிரி சென்டரில் தையல் வந்ததுன்னா அந்த பீஸு எப்பயுமே இது வந்து கொக்கி பீஸு. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இதை வச்சுட்டு அந்த பீஸ் மேலேயே வச்சு தைக்கிறதுனால இது எக்ஸ்ட்ரா பீஸு. இதுவே இதில் வந்து நம்ம கொக்கி கட்டுவோம். எப்பயுமே இந்த பீஸில் கொக்கி கட்டணும். இதில் இந்த பார் கட்டுவோம் இந்த இடத்துல. இது ஜாக்கெட்டில் ஒரு சிலருங்க பட்டன் கட்டிக்குவாங்க. அப்போ என்ன பண்ணணும், இதில் காஜா வரும், இந்த சைடில் பட்டன் வரும். எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்ம தைக்கும்போது இந்த கொக்கி பீஸும் எக்ஸ்ட்ரா பீஸும் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வைக்கணும். அதனால தான் இதை ஃபஸ்ட்லேயே உங்களை தைச்சிக்குங்கன்னு சொல்கிறது. எக்ஸ்ட்ரா பீஸுன்னு சொன்னாலே இந்த மாதிரி பீஸ் வைக்கணும். கொக்கி பீஸுன்னு சொன்னால் இந்த மாதிரி சென்டரில் தையல் வர பீஸ் வைக்கணும். இப்போ நம்ம செஞ்சது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி முடிச்சு போட்ட ஹெம்மிங் பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த ஹெம்மிங் ஒரு மாடல் பார்த்துருக்கோம். கெட்டி தையல் போடுறது, ஓப்பன் பீஸ் வைக்கிறது, கொக்கி பீஸு, எக்ஸ்ட்ரா பீஸ் வைக்கிறது எல்லாமே பார்த்துருக்கோம். இதே மாதிரி வீட்டில் நீங்களும் வெட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக கற்றுக்கலாம். பார்க்குறத விட செஞ்சு பார்த்தீங்கன்னா மனசில் நல்லா பதியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.